ஹாய், வெல்கம் டு சிவில் ஜேர்னி. இன்றைக்கி வந்து 7th ஜூனோட முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா, மகேஸ்வரி கம்யூனிட்டி அண்ட் விக்ஷித் பாரத் 2047. இந்த ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஆர்டிக்கலில் லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவங்க மகேஸ்வரி கம்யூனிட்டி நேஷனல் கன்க்ளேவில் பேசியிருப்பார். ஆனால் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஆர்டிக்கலில் முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் 2047. அப்போது 2047 அப்படின்னா என்ன அப்படின்னா, 2047 இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு 100 ஆண்டு ஆகுதில்ல, அந்த நேரத்தில் இந்தியா வந்து ஒரு ஃபுல்லி டெவலப்டு நேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விக்ஷித் பாரத் விஷன். டெவலப்டு நேஷன் அப்படின்னா ஜிடிபி மட்டும் அதிகமாக இருக்கிறது கிடையாது. மக்களுக்கு நல்ல கல்வி இருக்கணும், நல்ல ஹெல்த் கேர் இருக்கணும், வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கணும், டெக்னாலஜி இன்னோவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்புறம் பாவர்ட்டி குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி இதோட கான்செப்ட் தான், இந்த ஓவரால் கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விக்ஷித் பாரத் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓம் பிர்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மட்டும் வேலை செஞ்சால் விக்ஷித் பாரத் வராது, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வேணும், என்டர்ப்ரினர்ஷிப் வேணும், சிட்டிசன்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் இங்கே மகேஸ்வரி கம்யூனிட்டி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கல்ல, இங்கே என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியில் பல வருடங்களாக பிஸ்னஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வர்றாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓம் பிர்லா வெல்த் கிரியேஷன் மட்டும் சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொசைட்டிக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், இதுதான் உண்மையான நேஷ்னல் பில்டிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யூத் பற்றியும் அவர் எக்ஸ்ட்ரா பேசியிருக்காரு. நமக்கு என்ன தேவை, விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஆர்டிக்கலில் அவ்வளோதான். செகண்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். செகண்ட் ஆர்டிக்கலில் அபிலாஷா பாரக் அப்படிங்கிறவங்க அவங்க யூஎன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கல். மேஜர் அபிலாஷா பாரக் அவங்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த அவார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் பற்றி தெரியணும். நமக்கு எப்படி சொல்லணும்னா, அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் பற்றி இப்போ வராத கொஷினே இல்லை. சிடிஎஸ் எடுத்துக்கோங்க, என்டிஏ எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் யூஎன் பீஸ் கீப்பிங் பற்றி ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்திருக்கும். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்லேயும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது. வரலனாலும் நீங்கள் வந்து இது எக்ஸாம்பிளாக எழுதலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா, ஒரு 16 என்னமோ மிஷன்ஸ் இருக்குது, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து உலகில் பல கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ்க்கு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அனுப்பும். அப்படி எக்ஸாம்பிள் தான் இப்போ லெபானன், காங்கோ, சவுத் சூடான் அந்த மாதிரி நாடுகளில் பீஸ் மெயின்டைன் பண்ண பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸை டெப்ளாய் செய்வாங்க. இந்தியா ஒரு வேர்ல்டோட மிகப்பெரிய பீஸ் கீப்பிங் கான்ட்ரிபியூட்டர்ஸில் ஒருத்தர். ஏன்னா 70,000க்கும் மேலே இந்தியாங்கள் வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த அவார்ட் கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். மேஜர் அபிலாஷா பாரக் லெபானனில் இல்லை, அந்த UNIFIL மிஷனில் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மிஷனோட நோக்கம் என்னென்னா, லெபானனுக்கும் இஸ்ரேல் பார்டர் பகுதியில் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஜெண்டர் அட்வொகேட் அவார்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷனில் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கணும், உமன் சேஃப்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, லோக்கல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் போன்ற விஷயத்தில் சிறப்பாக செயல்படும் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த அவார்ட் வழங்குறாங்க. இதனால் இது ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது, இந்தியாவோட பீஸ் கீப்பிங் லீகசிக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன். இப்போது இதில் வந்து நான் ஒரு டேபிள் எக்ஸ்ட்ரா உங்களுக்காக கொடுக்குறேன், அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஆர்டிக்கல் வந்து லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஃபஸ்ட்டு லேண்ட் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்டர் வழியாக ட்ரக்ஸ், கார்கோ, பேசஞ்சர் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான், இந்தியா மியான்மர், இந்த மாதிரி பார்டர் கிராசிங் பாயிண்ட்ஸ் தான் லேண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ வரைக்கும் இந்த லேண்ட் போர்ட்ஸில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா டிஃப்ரெண்ட் அப்ரூவல்ஸ் இருக்கும். ஏன்னா கண்ட்ரி மாறும்போது டிஃப்ரெண்ட் அப்ரூவல்ஸ் இருக்கும். மேனுவல் பேப்பர் ஒர்க், டிலேஸ், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் எல்லாம் இருந்துச்சு. இதனால ட்ரேட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. செக்யூரிட்டி மானிட்டரிங் கூட சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படி தான் எல்பிஎம்எஸ் லான்ச் பண்ணுறாங்க. எல்பிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஒரே பிளாட்ஃபார்மில் கார்கோ ட்ராக்கிங், பேசஞ்சர் ப்ராசஸிங், இது எல்லாமே பேமெண்ட்ஸு, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லாமே நடக்கும். அதுதான் ஏர்போர்ட்டில் எப்படி டிஜிட்டல் சிஸ்டம் இருக்குதோ அதே மாதிரி சீபோர்ட்டில் எப்படி டிஜிட்டல் சிஸ்டம் இருக்குதோ அதே மாதிரி லேண்ட் போர்ட்ஸ்க்கும் மாடர்ன் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம் உருவாக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.